அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஸ்டின் நம்பர் 50. ஸோ கொஸ்டின் நம்பர் 50 பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் த ஃபாலோவிங் லைன்ஸ். born of despair with the sudden spring. ஓகே ரைட். அனஃபோரா, அசோனன்ஸ், கன்சோனன்ஸ், அல்லிட்ரேஷன். நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரியணும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் கொடுத்துருந்தேன். சிமிலினா என்ன, என்னென்ன வேர்டு வரும், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதோட மீனிங் என்ன, மெட்டஃபர்னா என்ன, பர்சனிஃபிகேஷன்னா என்ன, ஹைப்பர்போல்னா என்ன, ஆக்சிமோர்னா என்ன, பேராடாக்ஸ்னா என்ன, அல்லிட்ரேஷன்னா என்ன. Repetition the same consonant sound at the beginning of words. Example: sea sells by the seashore. Repetition of the same consonant sound at the beginning of words. சேம் கன்சோனன்ட் சவுண்ட் வந்தா அதுதான் என்ன, அல்லிட்ரேஷன் அப்படின்னு தெளிவா நான் சொல்லியிருக்கேன். பீட்டர் பைப்பர் பிக்டு எ பெக் ஆஃப் பிக்கிள்டு பெப்பர்ஸ். ஓகே, அப்ப இந்த இடத்துல பாருங்க, அல்லிட்ரேஷன் தான் இதுக்கு ஆன்சரு. born of disappear with a sudden spring. எஸ் ஓகேவா, சடன் ஸ்ப்ரிங், எஸ் வந்திருக்கனால அல்லிட்ரேஷன் அப்படின்னு நம்ம குறிச்சிருக்கோம். ஸோ மொதல் வேர்டு வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும், அந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் ஒன்றா இருக்கணும், லெட்டரும் ஒன்றா இருக்கணும். ஓகேவா, சடன் ஸ்ப்ரிங், எஸ் வந்திருக்கு, அதனால அல்லிட்ரேஷன். ரைட்டா. இப்போ நான் கொடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அல்லிட்ரேஷனா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். சேம் கன்சோனன்ட் சவுண்ட் அட் த பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஒவ்வொரு வேர்டுக்கும் வேற வேற வேர்டில் சேம் கன்சோனன்ட் சவுண்ட். சில வேர்டு எப்படின்னா வாசிக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கும், கன்சோனன்ட் லெட்டராக இருக்கும். அதையும் தான் இன்க்ளூட் பண்ணி இந்த வார்த்தையை கொடுத்துருக்கு, சேம் கன்சோனன்ட் சவுண்ட். ஓகேவா, அது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கா, அதனால இது வந்து அல்லிட்ரேஷன். பின்னு இருக்கா வேர்டில், அதனால இது அல்லிட்ரேஷன். அதே மாதிரி அங்கேயும் நம்ம கொஸ்டின்ல எஸ்ன்னு இருக்கனால அது அல்லிட்ரேஷன். அசோனன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்தேன். ரிப்பிட்டேஷன் ஆஃப் வவல் சவுண்ட், ரிப்பிட்டேஷன் ஆஃப் வவல் சவுண்ட் வித்தின் வேர்ட்ஸ். கன்சோனன்ஸ் பாருங்க, ரிப்பிட்டேஷன் ஆஃப் கன்சோனன்ஸ் வேர்ட் வித்தின் ஆர் எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது எல்லாமே அங்கே கொடுத்துருக்க ஆன்சர் தான். இப்போ அல்லிட்ரேஷனும் ஆப்ஷனில் இருக்கு, அசோனன்ஸும் ஆப்ஷனில் இருக்கு, கன்சோனன்ஸும் ஆப்ஷனில் இருக்கு. ஓகேவா, ஸோ அசோனன்ஸ் பாருங்க, ரிப்பிட்டேஷன் ஆஃப் வவல் வேர்ட்ஸ். ஓகேவா, த ரெயின் இன் ஸ்பெயின், த ரெயின் இன் ஸ்பெயின், மெயின்லி இன் த பிளெயின். ஸோ அசோனன்ஸ் அப்படிங்கிறது ரிப்பிட்டேஷன் ஆஃப் வவல் சவுண்ட், ரெயின் ஸ்பெயின் அந்த மாதிரி வருது இல்லையா, அது. ஓகேவா, ஓகே. கன்சோனன்ஸ் அப்படிங்கிற ரிப்பிட்டேஷன் ஆஃப் கன்சோனன்ட் சவுண்ட்ஸ் வித்தின் ஆர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ். மைக் லைக்ஸ் ஹிஸ் நியூ பைக், ஆரம்பமும் கடைசி எழுத்தும் ஒன்னாரு, கடைசி இது ரைமிங்ல இருக்குது, மைக்கு பைக்குன்னு வருது இல்லையா, அதுதான். வித்தின் ஆர் அட் த எண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், ரிப்பிட்டேஷன் ஆஃப் கன்சோனன்ட் சேம் சவுண்ட்ல எண்ட் ஆஃப் வேர்ட்ல வரணும், அதுதான் இது. இங்க வவல் சவுண்டு எப்படி இருக்கணும், ரெயின் ஸ்பெயின், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, முதல் எழுத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா, அப்போ அல்லிட்ரேஷன்ல மட்டும்தான் முதல் எழுத்து சம்பந்தப்பட்டது, அதனாலதான் இங்க என்ன செஞ்சிருக்கோம், அல்லிட்ரேஷன் நம்ம குறிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டீரியலை பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்க முடியும், ஆன்சரை கொடுத்துருக்க முடியும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா முதல் என்னென்ன, எத்தனை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, என்னென்ன இருக்கு, அதோட மீனிங் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதை பார்த்து தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே என்ன சொல்ற மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ஓரளவு ஜஸ்ட் புக் பேக்கில் இருக்கிறது மாதிரி ரீட் பண்ணிட்டு போனால் போதும், டஃப்பானதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.